நமக்கு இருக்கிற வியாதி, வறுமை, தோல்வி, கஷ்டம், நெருக்கடி இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் நமக்கு முழுமையான சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அமைதி வாழ்வு, நிலை வாழ்வு, ஆறுதல் வாழ்வு, தேற்றப்படுதல். எத்தனை பேருக்கு ஆண்டவர் தேற்றப்படணும்னு ஆசைப்படுறீங்க? இறையாதே, அமைதலாயிரு. ஆண்டவர் எந்திரிச்சு நின்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் சைலண்ட் ஆகிடும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சபையில் நிறைய நீங்கள் மனம் திறந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணியிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். எத்தனை பேர் நீங்கள் கண்ணீரோடு கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் விதைக்கிறீங்களோ நீங்கள் கம்பீரமாக அறுப்பீங்க. ஒரு பக்தன் பாடுகிறான், நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, நம்முடைய கரங்களினாரே என் கண்ணீர் துடைத்து. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் அழுகிறோமோ, நம்முடைய வீட்டு காரியம், தனிப்பட்ட காரியம், நம்முடைய குடும்ப காரியம், நம்ம இப்பெல்லாம் தேவ சமூகத்தில் அழுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் பக்கத்தில் வந்து, மகளே அழாதே, உன்னை காண்கிற தேவன், உன் கண்ணீர் துடைக்கிற தேவன். நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். அல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அழுத போதெல்லாம், ரெடி, எல்லாம் கை தட்டும், கை வச்சிரு, கை தட்டுங்க. ரெடி, 1 2 3 4. இது சந்தோஷமான ஒரு நேரம் பாருங்க. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதான், அவரே இயேசுதான், இயேசுதான், அவரே இயேசுதான். அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா, உம்மை என்று எனக்கு யாரையா, உம்மை என்று எனக்கு யாரையா, உம்மை என்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதான், அவரே இயேசுதான், இயேசுதான், அவரே இயேசுதான். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீர்தானையா, உதவி செய்பவரும் நீர்தானையா, உம்மை என்று எனக்கு யாரையா, உம்மை என்று எனக்கு யாரையா, உம்மை என்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான்,
அவரே சுதா. மார்க் எழுதின சுவிசேஷ பாகம் 5ஆம் அதிகாரம் 25 34 வரை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44 50 வரை வாசிக்கலாம். 2 பகுதி. இங்கே 2 பெண்மணி வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த மிராக்கல், அற்புதம். அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் விதமாய் சந்தித்தார். அவளுக்கு எப்படி அவர் சமாதானம் தந்தார் என்பதை குறித்து உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச இருக்கின்றேன். கடந்த வாரத்தின் செய்தி எல்லாருக்கும் தெரியும். போன வாரம் என்ன செய்தி? மகளிர் சண்டே, பெண்கள் ஞாயிறு, 4 காரியங்களை குறித்து பேசினாங்க. சகோதரிமார்கள் சொல்ல பார்க்கலாம். கேட்கல, சத்தமா கேட்கல. புத்தியுள்ள ஸ்திரீ 2, மாயமற்ற விசுவாசம் உள்ள ஸ்திரீ. கைகளை தட்டுங்க சகோதரமார்கள். இந்த ஸ்திரீகளாக நம்ம வீட்டில் இருக்கணும். 3, கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ. அல்லேலூயா. 4, புத்தி உள்ள ஸ்திரீயே புகழப்படுவாள், ஆனால் குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும். அல்லேலூயா. இவங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. எத்தனை சகோதரிமார்கள் சொல்லுவோம், எங்கள் வீட்டில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. 3 பேர் தான் கை தூக்குறாங்க, மீதி பேர் கை தூக்க மாட்டேன்றாங்க. நம்ம வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டில் இப்படிப்பட்ட ஸ்திரீமார்கள் இருப்பாங்க, சகோதரிமார்கள் இருப்பாருன்னு சொன்னால் நம்ம வீடு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ வேதாகமத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்கிற செய்தியே வாசிமா. மார்க்கு சுவிசேஷம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ. முதல் ஒரு பெண்மணி குறித்து வாசிக்கின்றோம். வாசிமா. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷம் 12 years கடினமான வலி வேதனையோடு வாழ்கிற ஒரு பெண். வாசிமா. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, so many doctors, எத்தனையோ வைத்தியர்களால். வாசிமா. மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட சுகமாகலை. நம்முடைய வலிகளும் வேதனைகள் அப்படித்தான் இருக்குது. போகிறோம், டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, கொஞ்சம் கூட சரியாக மாட்டேங்குது வலி. வாசிங்கம்மா. அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து எல்லாரும் கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. ஒரு ராபா பாபா ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால், நான் அவருடைய இயேசுவுடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, சுகமாவேன் என்று தனக்குள்ளே சொல்லி, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. உடனே அவளுக்கு இருந்த பிரச்சனை நின்று விட்டது. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதாங்க மெய் சமாதானம். வேதனை நீங்கி ஆரோக்கியம் வருது. பார்த்தீங்களா? நிம்மதி உறக்கம்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அதான் சமாதானம். அல்லேலூயா. உன் வேதனை நீங்கி ஆரோக்கியம் பெற்றுக்கொண்டாள். அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு, எல்லாரும் பாருங்க, இந்த பெண்மணி தன் சரீரத்தில் வலி நிவாரணம் நீங்கி ஆரோக்கியமானால் அவளுடைய மனம் சமாதானத்தை கொண்டது, சரீரம் சமாதானத்தை கொண்டானது. வாசிமா. உடனே இயேசு உடனே தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று சொல்லி கேட்டார். அவருடைய சீடன்மார்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும், அநேகர் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்.
இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். எல்லாரும் என்ன பாருங்க, அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். எத்தனை பேர் அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு, இப்பவும் பார்த்துட்டு இருக்கார். ஏஞ்சல் எங்கே இருக்கிறாங்க, சிவகுமார் எங்கே இருக்காரு பார்க்குறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சுற்றி முற்றியும் பார்க்குறாராம். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த தனக்கு சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி. எல்லாரும் என்ன பாருங்க, அநேக சமயத்தில் விசுவாசிகளுக்கு பயமும் கிடையாது, நடுக்கமும் கிடையாது. இப்போ சர்ச் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, அங்கே வீட்டில் பட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. சர்ச் இங்கே நடந்துட்டு இருக்கோம், அங்கே டிவி போட்டு குறுநாடகம் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. யா, குருட்டு பக்தியில் வாழ்கிறவங்க கூட ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரலோகத்துக்கு போவாயா? திருட்டு பக்தியில் வாழ்கிறவங்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட மாட்டான், மனம் திரும்ப மாட்டான். நம்முடைய அநேகர் விக்கிரக ஆராதனை செய்கிற அநேகர் அறியாதை வணங்கி கொண்டிருக்கார்கள். சில சமூகத்தை சார்ந்தவர்கள் முரட்டு பக்தி, யாருன்னு உங்களுக்கு புரியும், வாழ்றாங்க. ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் முரட்டு பக்தியில் வாழ்றான். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற அநேக பேர் திருட்டு பக்தியில் தான் ஏன் வாழ்றான்? எல்லாரும் என்ன பாருங்க, சொல்லுங்க, என் பக்தி திருட்டு பக்தியா உண்மையான பக்தியா? சர்ச்சுக்கு வந்தால் பைபிள், வீட்டுக்கு போனால் குமுதம், கல்கண்டு, வேற என்ன புக் இருக்குது? சர்ச்சுக்கு வந்தால் ஆண்டவர் ஏசுனார், வீட்டுக்கு போனால் சண்டை, அடி தடி, புருஷனை வாடா போடா, மனைவியை ஏண்டி ஏண்டா. இப்படிப்பட்ட வியாதிகள், கேன்சர் நம்ம வீட்டில் இருக்குது. இதெல்லாம் அழிஞ்சார் ஒழிய நாம் ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக மாற முடியாது. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? 3 பக்தி சமுதாயத்தில் உண்டு. 1 குருட்டு பக்தி, 2 திருட்டு பக்தி, 3 முரட்டு பக்தி. நீ யாருன்னு யோசித்து பார், நீ எந்த பக்தியில் இருக்க? 4வது தெய்வ பக்தி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உகந்த பக்தி. ஆண்டவர் பார்க்குறாரு, பயப்படுகிறாள், தனக்குள்ளே நொந்து கொள்கிறாள். ஐயோ, நான் இப்போ காண்பிக்கப்பட்டு விட்டேனே, என்ன நடக்குமோ? ஏன் அவள் பயந்தா தெரியுமா? ஒரு யூத சமூகத்தில் ஒரு பெண் தன் வீட்டை விட்டு அடுத்த ஆடவனை தொட்டால் அவள் கல்லிலிருந்து கொலை செய்யப்பட கடவுள். சமுதாயத்தில் ஒரு பெண்ணு யாராயில் ஒரு ஆடவனை, ஆண்மகனை தொட்டு பேசினாள்னா அப்போவே உடனடியாக அவங்களை கல்லெறிஞ்சு கொண்டுடுவான். இப்போ நினச்சா, இந்த ஏசாமி எனக்கு சுகம் கொடுத்தாரு, அடுத்து எல்லார்கிட்ட கல்லெறி வைப்பாரோன்னு தெரியலையே. பயம், நடுக்கம், கஷ்டம் ஒரு பக்கம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன சொல்றாருங்க ஆண்டவர்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. எத்தனை பேர் ஆண்டுடைய வல்லமை ருசிக்குன்னு ஆசைப்படுறீங்க? அப்போதான் தெய்வ சமாதானம். எத்தனை பேர் இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இங்கே மனம் திறந்த ஆண்டு சமத்தில் அழுதிங்க. தேவ சமாதானம் உங்கள் மனசில் வந்து தொட்டச்சு. அல்லேலூயா. இனம் புரியாத ஒரு தெய்வ சமாதானம் உங்களை ஆட்கொண்டது, உங்களுக்கே தெரியாது. நிம்மதி மூச்சு வந்தது. இப்போதாங்க நான் நிம்மதி பெருமூச்சு விடுறேங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாசிமா. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து. எல்லாரும் பாருங்க, பயந்தா, நடுங்கினா, விழுந்து அவர் முன்னால வந்துட்டா, உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். எப்பா கீழே விழுந்துட்டாங்க. All to Jesus I surrender, all to Him I humbly bow. எல்லாம் என் ஆண்டவருக்கு, என் ஆவி ஆத்ம சரீரம் என் ஆண்டவருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சரணாகதி என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? சரணாகதின்னு என்ன? சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை தொழுது கொள்ளுதல்.
இதை நம்ம முன்ன பண்ணோம். இப்போ ஹாய் பாய் ஹாடா ஹாய் பாய் தோத்திரம். அந்த தோத்திரத்து கூட ஸ்தோத்திரமாக சொல்லுவோம். தோத்திரம் ஆத்திரமாக சொல்லுவா. அது கூட எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே உன் கணவரை பார்த்து அல்லது உன் மனைவியை பார்த்து உன் பிள்ளையை பார்த்து காலையில் 2 கையை கூப்பி ஸ்தோத்திரம் சொல்கிறீங்க? 1 2 3 4 விசுவாசியே இல்லை காலையில் ஸ்தோத்திரம் பண்ணணும். அன்பா சொல்கிறேன், மனைவியே நீ மனைவியாக இருக்குன்னு சொன்ன மரியாதையாக காலையில் உன் கணவனை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லு. புருஷனே நீ புருஷனாக இருக்கணும், நான் மனைவியை பார்த்து காலையில் ஸ்தோத்திரம் சொல்லு. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். கம்ப்ளீட் சரண்டர், முழுமையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். அற்புத நாதா உம்முடைய கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று என்னையே அர்ப்பணிக்கின்றேன். ஒரு மனுஷன் முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது தான், ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகின்றார். இப்போ சொல்லுங்க, வாசிங்க. அவர் அவளை பார்த்து, அவள் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ பேர் எழுதலைங்க. ஏன், ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம். பெருமூச்சு விட்டு வந்திருக்கும்ல நம்மலாம். யோசித்து பாருங்க, இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு பேர் எழுதப்படவில்லை. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எல்லாரும் பாருங்க, இதுவரை அவளை மகளேன்னு யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. The new name God has given to her. புது பெயரால் அழைக்கப்படுகிறாள், இயேசுவின் மகள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போது மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே, எப்போது மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவா. அவர் அதிசயம் செய்திடுவா. அவர் அதிசயம் செய்திடுவா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போது மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே, எப்போது மகிழ்ந்திருங்கள். ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்த பாருங்க, மை டாட்டர். எத்தனை பேர் உங்களை பார்த்து ஆண்டவர் மை டாட்டர்னு சொல்லணும் ஆசைப்படுறீங்க? நான் கையை தூக்கி தான் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பார்த்து மை டாட்டர்னு சொல்லணுங்க. என் மகள் மை சன்னு சொல்லணுங்க. அப்படி சொல்லிட்டாருன்னா அவர் ஆஸ்திக்கெல்லாம் சொந்தக்காரங்க தாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரோட மகன் சொன்னார்னா பரலோகம் முழுசும் உனக்கு சொந்தம், பூலோகம் முழுதும் சொந்தம். ஆண்டவருக்கு எதெல்லாம் சொத்து இருக்குதோ அந்த சொத்தெல்லாம் உனக்கு சொந்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? மகளே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்க ஐயோ பயந்துட்டு இருக்கிறா, நடுங்கிறா. ஆனால் அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ சமாதானமா போடா, ஓ விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நான் வீட்டுக்கு போகும்போது சமாதானமா போவேன், அவர் என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. 12 வருட காலமால பிரச்சனை, ஆண்டவரை சந்திச்சா மாறுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தால் மாறுங்க, ஆண்டவரை தொட்டால் மாறுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்தா மாறுங்க, ஆலயத்துக்கு வந்தா மாறுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த வாழ்க்கை சரணாகதி அடி கொடுத்தால், ஒப்பு கொடுத்தால் மாறுங்க. சமாதானம் உங்களை ஆளுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு ஸ்திரியை நாம் வாசிக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44 எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 44 50 வசனங்களை வாசிக்கலாம். இன்னுமா தேடுறீங்க? எல்லாரும் பைபிள் எடுங்க. சீமோனை நோக்கி. யார் இந்த சீமோன்? இயேசுனுடைய சீஷன், முதற் சீடன். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ்கிறவன். வாசிங்கம்மா.
இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, இந்த ஸ்திரியை நீ பார்க்கிறாய். எல்லாரும் என்ன பாருங்க, ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறார். இந்த ஸ்திரியை நீ பார்க்கிறாயே சீமோனே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். சமாதானம் வேணும்னா சும்மா வராதுங்க, காசு கொடுத்தா வராதுங்க. லவ் இன் ஆக்ஷன். உங்கள் வாழ்க்கையில் கடவுள் மேலே வச்சிருக்கிற அன்பை கிரியில செயல்படுத்துங்க. சமாதானம் தன்னை போல தானா தாண்டவும் ஆடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆலயம், வேதம், ஜெபம், இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் மேலே வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒழுங்கும் மரியாதையாக ஆலயத்துக்கு வரணும். அநேகர் சபையை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருப்பீர்களாக. எச்சரிப்பு. ஜபம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ ஜபம் இருந்தாலும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் குறையவே குறையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம், உண்மை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சொல்லுங்களேன், யாரை லவ் பண்ணுன்னு சொன்னாரு? ஆமாம், வேதனை. அங்கே பைபிள் சொல்ல துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, உம்முடைய வேதத்தை நேசிகளுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு சமாதானம் வரணும்னா நான் பைபிள் படிக்கணும், வசனத்தை கேட்கணும், வார்த்தை கேட்கணும், வார்த்தை தியானிக்கணும், எனக்கு சமாதானம் வரும். அல்லேலூயா. பாசிமா, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நீ தண்ணி கொடுக்கலப்பா. எல்லாரும் என்ன பாருங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் யாருன்னா தண்ணி குடிக்கிறீங்களா? சில பேர் வீட்டுக்கு போனால் தண்ணி குடிக்கிறீங்களா பாஸ்டர்? ஆடப்பா, எப்படியா? இது நியாயமான வார்த்தையா? குடிக்கிறீங்களா? சாப்பிட்றீங்களா? உன் வீட்டுக்கு நான் வந்தேன் பேதுரு, ஆனால் என்ன பண்ணல, எனக்கு தண்ணி கொடுக்கலப்பா. ஆனால் அந்த ஏழை பெண் பாவியான ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய சரீரத்திலே சமாதானத்தை கண்டு கொண்டாள். பாவியான ஸ்திரீ இயேசுவின் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட உள்ளத்திலே, இருதயத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். கை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. சரீரமும் சமாதானமாக இருக்கணும், நம்முடைய உள்ளமும் சமாதானமாக இருக்கணும். சமாதான காரணர் இயேசு நம்ம இதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. வாசிமா, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. எல்லாரும் என்ன பாருங்க, யாருக்கு தான் முத்தம் கொடுக்கணும்? ஆமாம், அபத்தமான முத்தம் ஆபத்தில் போய் முடியும். தலைமயிரினாலே முத்தமிட்டாள். இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. நீ எனக்கு எண்ணெய் பூசலப்பா, என்ன கொடுக்கலப்பா. இவளோ என் பாதங்களில் பரிபூரண தண்ணி கொடுக்கலப்பா, என்ன கொடுக்கலப்பா. இங்க சொல்றாரு, தைலம் பூசினாள், பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எல்லாரும் என்ன பாருங்க, சமாதானம் எப்போ வரும்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படும் போது, நம்முடைய குற்ற உணர்வுகளிலிருந்து நாம் வெளியே வரும்போது ஆண்டவர் மெய் சமாதானத்தை நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த பாவியான ஸ்திரியை நோக்கி ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த ஆண்டவர், இந்த இயேசு யார்? இவன் யார்? ஆசிமா, அவர் ஸ்திரீயை நோக்கி, அந்த பாவியான ஸ்திரீ பெண்ணை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். சமாதானத்தோடே போ என்றாள்.
எல்லாரும் கை தூக்காமன்னு சொல்லுங்க. யா, நம்ம செய்த குற்றம், நம்ம செய்த பாவம், நம்ம செய்த தப்பு தண்டா எவ்வளோ இருக்குது யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் மன்னிச்சிட்டார் இல்லையா? ஆண்டவர் நம்முடைய குற்ற உணர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலை தரும்போது, பாவங்களிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்படும் போது, ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது, திருமுழுக்கு பெற்ற திருச்சபையிலே நாம் சங்கத்திலே உறுப்பினராக மாறும்போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். அல்லேலூயா. இந்த சமாதானத்துக்கு பேர் தான் பிலிப்பியர் புத்தகத்தில் வாசிக்கிற 4:7 மெய் சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் பொய் சமாதானம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான அமைதி வாழ்வு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்கின்றார். இந்த இளைப்பாறுதல் ஆண்டவருடைய சமாதானம். அல்லேலூயா. அந்த அமைதி வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கின்றார். ஏசாயா புஸ்தகம் 26:3 சொல்கின்றோம், இறைவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராயிருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராயிருக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 14:27 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கின்றார், குமாரனாகிய கர்த்தர் சொல்கின்றார், என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் சொல்கின்றார். எல்லாரும் என்ன பாருங்க, ஏன் அவர் என் சமாதானம் சொன்னார்? அவருக்கு தெரியும் அடுத்தவங்க கொடுக்கறதெல்லாம் நிற்காதரா, கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமாதானம் என்னிடத்திலிருந்து புறப்படுகிற சமாதானம், என்னிடத்திலிருந்து வருகிற ஒரு சமாதானம். அந்த சமாதானம் நிலையான சமாதானம் என்பதை ஆண்டவர் தன் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றார், சீஷர்களுக்கு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15:13 வாசிங்க. ரோமருக்கு எழுதினவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம், ஆண்டவராகிய கிறிஸ்து, ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாருங்களேன். டேனி ஹேனாவோட குழந்தை ஹேலல் மடியில் உட்காந்துருக்கிறார். அந்த குழந்தை எவ்வளோ சமாதானமாக இருக்கு பாருங்க. அம்மா கிட்ட இருக்க குழந்தை, அப்பா இருக்கிட்ட குழந்தை இருக்கிற அடுத்த மடியில் உட்காந்தாலும் நிம்மதியாக இருக்கு. பத்தியா, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற சமாதானம். நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். உனக்கு ஃப்ரண்ட்டில் பிரச்சனையாக இருக்கும், ரைட்டில் பிரச்சனையாக இருக்கும், பேக்கில் பிரச்சனையாக இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட்டில் பிரச்சனையாக இருக்கும், லெஃப்ட்டில் இருக்கும் பிரச்சனை, ரைட்டில் இருக்கும் பிரச்சனை, ஆனால் நீங்கள் சமாதானமாக இருப்போம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற பாசம். அப்போ தான் ஆண்டவர் தட்டு சொல்லுவார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். தாயானவள் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? ஒரு வேளை மறந்து போகலாம். நான் உங்களை மறப்பதில்லை. அவள் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் வைத்து தேற்றப்படுவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நிலை வாழ்வுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிதாவாகிய தெய்வம், குமாரனாகிய தெய்வம், தூய ஆவியராகிய பரிசுத்த ஆவியாகிய தெய்வம். வசனத்தை வாசிங்க 15:13. பரிசுத்த ஆவியும் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எல்லாரும் கண்ண மூடி சொல்லுங்க, என்னை நிரப்பும் ஆண்டவரே. சந்தோஷத்தில் என்ன நிரப்புங்க ஆண்டவரே, சமாதானத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. அந்த நிரப்புகிற ஆண்டவர் தூய ஆவியாகிய தெய்வம். வாரும் தூய ஆவியே. திரும்ப நம்புறீங்க? என்னிடத்தில் வந்து தங்கும் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்மையும் அறியாத ஒரு புது சமாதானம். இந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்?
ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிற ஆண்டவர். ஆனால் எவ்விதமாக நாம் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான காரணத்தையும் ஆண்டவர் சொல்லுகின்றார். வாசிங்க, கொலோசருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 20ஆம் வசனம். கொலோசியர் 3 அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, எல்லாரும் பைபிள் தரங்க. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, எல்லாரும் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் என்றும் உள்ளது, பாவங்களை போக்குதே நண்பா, பாவங்களை போக்குதே. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். யா சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் இரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளதாக இருக்கின்றது. ரோமர் 5:1, கொலோசியர் 3:15. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தின் மூலமாக சமாதானம், அவர் மூலமாக நமக்கு சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையில இல்லை என்றால் சமாதானம் இருக்காது. ஆனா பேரு சமாதானம் வச்சிருப்பாங்க. பேர் என்ன பேரு? பேரு பெத்த பேர் தான், దానిలో ఏం లేదు. பேர்ல ஒன்றும் இல்லையா? என் வாழ்க்கையில் தான் விசேஷம். சொல்லுங்க, பேர்ல ஒன்றும் இல்லை. சந்தோஷம் பேர் வச்சிருப்பான். அவன் பார்த்தா அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க விட மாட்டான். இந்த பேர் வச்சு என்ன பிரயோஜனம் ராணியம்மா? பேரில் மாற்றம் வேணாங்க, வாழ்க்கையில் மாற்றம் வேணாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கின்றார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு சமாதான வாழ்வு உண்டு. இயேசு சிலுவையில் தொங்கின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டு. அதற்காக தான் இயேசு சிலுவையை சுமந்தார், இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார். 3 அதிகாரம் 15ஆம் வசனம் கொலோசியர் நிருபத்தில் நாம் வாசிக்கின்றோம். வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இதுக்காகத்தான் சர்ச்சு. எதுக்காக சர்ச்சு? வாங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். நாம் எப்படி இருக்கணுமா? எத்தனையோ பேருக்கு அது இல்லை. அப்படின்னா என்ன பாஸ்டர்னு கேட்குறாங்க. அநேகருக்கு நான் திருமணம் கொடுத்துருக்கேன், அநேகருக்கு திருமணங்களை பண்ணி வச்சிருக்கிறேன், அநேக குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகளை நான் செஞ்சிருக்கிறேன். நேராக பார்த்து அப்படியே தலை குடிஞ்சு நேராக போகிறேன். ஆனால் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்றான். இறங்குமா ஆவி? இவனுக்குள்ள இருக்கிற ஆவியே சரியில்லை, எப்படி இறங்க ஆவி? நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கை ஆளும். அல்லேலூயா. எங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற மனம் இருக்கிறதோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ற மனம் இருக்குதோ நீ சமாதானமா இருப்ப. சொல்லலன்னு வச்சுக்கோ, உன் சமாதானம் உங்ககிட்ட இருக்காது, வேற யாருக்கிட்ட போயிருக்கோம். அல்லேலூயா. தேவ சமாதானம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிலிப்பி திருச்சபை மக்களுக்கு எழுதுகின்றார். 4 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்களை காத்துக்கொள்ளும். உங்கள் இருதயம், உங்கள் சிந்தைகள் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு நாம் நன்றி விசுவாசம் உள்ளவராக இருக்கணும் ஐயா. நன்றி உலக வாழணும் ஐயா. தேவன் அருளுகின்ற இந்த மெய் சமாதானம் நமக்கு வேண்டுமானால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் யார் யாருக்கு அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த 2 பெண்மணிங்க பாதிக்கப்பட்டவங்க, ஒன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இன்னொன்று பாவியான ஸ்திரீ. இவங்கெல்லாம் அந்தஸ்து இல்லாதவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், பெரும் பிரச்சனையோடு வாழ்ந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் தேடி வந்து கொடுக்குறாரியா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம் கூட ஒருவேளை பாதிப்போடு வந்து உட்காந்துருக்கலாம், கஷ்டத்தோடு உட்காந்துருக்கலாம். நிம்மதி இல்லை பாஸ்டர், வீட்டில் சமாதானமே இல்லை, எனக்கு சரீரத்தில் எனக்கு நிம்மதியே இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆண்டவர் ரிலீஃப் கொடுக்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஐ ரிலீஸ். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இந்த விடுதலை வாழ்வு, அமைதி வாழ்வு, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாழ்வு. ஒரு சில வசனங்களை வாசி நம்ம தியானத்துக்கு முடிக்கலாம். பாருங்களேன். சாந்த குணமுள்ளவர்கள் சமாதானம் பெறுவார்கள். 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உத்தமன் 37ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஒரு சில வசனம் சொல்லிட்டே பாருங்க. 37ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சங்கீதம், சமாதானம் பெறுவார்கள். 119ஆம் சங்கீதம் 65ஆம் வசனம் சொல்கிறது, வேதத்தை நேசிக்கிறவர்கள் சமாதானம் பெறுவார்கள். நீதிமொழிகள் 16ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை வாசிக்கலாமே, நல்ல அருமையான ஒரு வார்த்தை. ஒருவனுடைய வழிகள், எல்லாரும் மற்றவங்கெல்லாம் பைபிள் திருப்புங்க. எல்லாரும், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சத்துருங்களெல்லாம் உங்க கூட சமாதானம் ஆவாங்க. சொல்லுங்க, வாயத்திறந்து பேசுங்க. என் சத்துருக்களெல்லாம் எனக்கு சமாதானம் வருவான். அல்லேலூயா. காரணம், நான் அவருக்கு பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் சமாதானத்தை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதி செய்தால் சமாதானம் பெறுவீர்கள். ஐயா, நம்ம குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போ நீ ஒரு வீட்டுக்கு போனேன்னா அந்த வீட்டுக்கு நீ என்னன்னு கூறணுமா? சமாதானம்னு சொல்லு. அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரமாக இருந்தால் அந்த வீட்டில் தங்கும். சமாதானத்துக்கு அந்த வீடு பாத்திரமாக இல்லைன்னா செப்பலை கட்டிக்க, அதை ஒதறிடு. நீ எப்படி ஒதறியோ அதே மாதிரி ஒதறின்னு இருப்பான். நான் சொல்லங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது வீட்டை வாழ்த்தணுமா? எப்படி வாழ்த்தணுமா? இந்த வீட்டுக்கு சமாதானம் வரக்கடை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க. இப்போது நான் வெங்கடேஷ் வீட்டுக்கு போய், ராதிகா வீட்டுக்கு போய், நீங்கள் இந்த வீட்டுக்கு சமாதானம் வர கடவுது அப்படி சொன்னால் வருமா வராதா? என்ன பாஸ்டர் அநியாயமாக இப்படி கேட்டீங்க நீங்கள்? வினோத் வீட்டுக்கு போயிட்டு சமாதானம் இந்த வீட்டுக்கு வர கடவுது சொன்னால் வருமா வராதா? ஆனால் சொல்கிறவங்க மனசு எப்படி இருக்கணுமா? இவன் போகும்போதே பக்கத்து வீட்டில் அக்கத்தில் சண்டை போட்டு அடுத்த வீட்டுக்கு போய் நீ நல்லா இருக்குன்னு வாழ்த்தனா அது நல்லா இருப்பானா? டே, முதலாவது நீயே நல்லா இருறா, நீ நல்லா இல்லை, நீ அடுத்து நல்லா இருக்க சொல்ல முடியுமா? மொட்டை தலையை உள்ளவன் வீதியில் முடி வளர்கிறதுக்கு எண்ணெய் விற்றானான். தலையில் முடி இல்லை, ஆனால் முடி வளர்கிறதுக்கு எண்ணெய் வியாபாரம் பண்ணுறான். வளருமா முடி? இன்றைக்கி அநேகர் நல்லா இருப்பீங்க. நிறைய சமயத்தில் புடுப்புக்கார வருவோம் பாருங்கள், நல்ல காலம் பிறக்குது. டே, உனக்கே நல்ல காலம் பிறந்தா நீ ஆன நேரத்தில் அலையிற. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். இயேசுவின் இரத்தத்தை
கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து பேசினேன். ஏசாயா தீர்க்கன் எழுதுகின்றான் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதுகிறான், உன் பிள்ளைகள் எல்லாரும், உங்க பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம், அவங்க சமாதானம் பெரிதா இருக்கும். நீங்க எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பேசுறாரு? நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் சமாதானமா இருக்காங்களா? செல்போன் கொடுத்தா தான் சமாதானமா இருக்குது. என்னடா மில்டனு, சில சமயங்களில் நம்ம பிள்ளைகளை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு சீக்ரெட் பாருங்க. இந்தா கேட்டுக்கோ, அது என்ன பண்ணுது, ஒரு நிமிஷம் கூட அந்த செல்போனை விட்டு விலக மாட்டுது. செல்போன் சின்ரம், செல்போனால பாதிக்கப்படுகிற அநேக குழந்தைகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுக்கு வசதி பெருகி காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு செல்போனை வாங்கி கொடுத்து சீரழிக்காதீங்க. தேவைக்கேற்ற பிள்ளைகளுக்கு செல்போன் பயன்படுத்த உதவி செய்யுங்க. கண்ணு சீக்கிரத்தில் போயிடும். 1/3 ஆஃப் த சைல்டு, சைக்காலஜிஸ்ட் எழுதுகிறார் ஒரு ஆர்டிக்கலில், 3% பிள்ளைகள் இன்றைக்கு சென்றமென்றுதானே செல்போனால கண் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இன்றைக்கிறார்கள். கத்தருக்கு ஒரு நாள் உங்களை வீடியோ காட்சி போட்டு காட்டுறேன். என் பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டுமானால் செல்போனை கொடுத்தா சமாதானம் இருக்காதுங்க. அது அந்த நேரத்துக்கு அலையை நிறுத்தும், கொஞ்ச நேரம் பொறுத்து அலையை ஸ்டார்ட் பண்ணும். நீயும் நிம்மதியாக இருக்க மாட்ட, அதையும் நிம்மதியாக இருக்க மாட்டேன். எல்லாரும் சிலுவையை பாருங்க. இயேசு ஆண்டவர் சிலுவையில் தொங்கினார். கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆவி. இந்த வார்த்தை அவருக்கு எங்கிருந்து உற்பத்தியானது? அன்னை மரியாளிடத்திலிருந்து உற்பத்தியானது. ஒரு யூத பெண் எப்பொழுதெல்லாம் குழந்தைய தூங்க வைக்கிறாங்களோ சொல்லுவாங்களாம், ஆண்டவரே என் குழந்தைய உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து தூங்கட்டும்பா. என்றைக்கெல்லாம் உன் குழந்தைய ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறியோ குழந்தை சமாதானமாக இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்போ சொல்லுங்கள், நீ சர்ச்சுக்கு வராத வீட்டில் நானும் உங்கள் அப்பா 2 பேர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறோம். நிறைய சர்ச்சில் இப்படி தான் நடக்குதுங்க. சச்சரவுங்க. பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வராத பெற்றோர்கள் அவர்களை பாவத்துக்கு வழி நடத்துகிறார்கள், பாதாளத்துக்கு வழி நடத்துகிறார்கள். ஆண்டுடைய வார்த்தை பொய் சொல்லாதுங்க. உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதார். கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்களுடைய சமாதானம் பெருசாக இருக்கட்டும்பா. எங்கள் வீட்டில் என் பிள்ளைகளால் நான் வேதனைப்படக்கூடாது. சின்ன வயசுலேருந்து திருமணமாகிற வயசு வரை சபையிலே நல்ல பாட்டு பாடி ஆராதனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து நம்முடைய பிள்ளைகள் தவறி போவதற்கு பெற்றோர்கள் காரணமாக இருக்கின்றோம். எத்தனை பேர் பிள்ளைகள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக மண்டிட்டு ஆண்டு சமத்தில் என் பிள்ளைகள் சமாதானம் ஆண்டவரே உண்டாயிருக்கட்டும், ஆண்டவரே வேலையில் படிப்பில் போக்குவரத்தில் ஆண்டவரே சமாதானமாக இருக்கணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வீட்டில் சமாதானம்யா, ரோட்டில் சமாதானம் இருக்குதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு அவ இல்லை, என் வீட்டில் சமாதானம் இருக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எல்லாரும் எழுந்திருக்கலாமா? சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவ்வளோ நாளாக அந்த வீட்டில் சமாதானம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை. இயேசு அந்த வீட்டுக்கு போனார். எந்த வீட்டுக்கு போனார்? சகேயு வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்கு போன உடனே சகேயு சொல்லுகின்றான், தன்னுடைய உறவு முறைகள் சொந்த பந்தங்கள் அனைத்தையும் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு ஆண்டுடைய வசனத்தை கேட்கின்றான். நிறைய பேர்
சர்ச்சில் வந்தால் பிள்ளைகளை நான் ஃப்ரீயாக விட்டுருவோம் பாருங்கள். அதனால் பிள்ளைகள் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எப்போ எங்கே போனாலும் ஒரு கூட்டம் பிள்ளைகள் என்னை எப்பவுமே பின்னால் பின்பற்றிகிட்டே இருப்பாங்க. காரணம் நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கணும். எதை வேணும்னாலும் நம்ம விட்டுடலாங்க. யோசித்து பாருங்க, இந்த குழந்தை செல்வம் என்பது ஆண்டவருடைய சுதந்திரங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். அப்போ நீ நான் என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகள் சமாதானம் வாழ்வுக்கு ஒரு வழி நடத்த வேண்டும். சொல்லுங்க, நல்ல பெற்றவங்களாம் என் பிள்ளைகளுக்கு நான் செல்போனை கொடுத்து அதை திசை திருப்ப மாட்டேன். இதில் சில டிவியில் சில பிள்ளைகளுக்கு வரும் பாருங்க, என்னென்ன ப்ரோக்ராம் வரும்? போகோ, அப்புறம் என்னகோ, 2 மணி நேரம் சைல்டு போகோ பார்த்தா அந்த குழந்தை கண் எப்படி இருக்குங்க? டிஷிம் அது ஒருத்தர் வருவானே, சொட்டா பீம், நெட்ட பீம், சொட்டா பீம் எல்லாம். நம்ம பிள்ளைகளை நாம் எவ்விதமாக கற்றுக் கொடுக்கிறோம், சொல்லிக் கொடுக்கிறோம். நாம நிம்மதியா இருக்கிறதுக்காக அவங்க நிம்மதி கெடுக்கிறோம். யார் நிம்மதிய? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஏஞ்சல், செல்போன் ரொம்ப நேரம் பயன்படுத்தாது உங்க அம்மா சொன்னா சும்மாருமா, அவங்க தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மாருமா. நான் மில்டன் போ, உனக்கு தெரியாது, சும்மா இருப்பா சொல்லக்கூடாது. பிள்ளைங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா சொல்லும் போது கேட்கணும். பெற்றோர்கள், பெரியோர்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இன்டர்நெட் சௌகரியங்கள் ஆண்டவர் நமக்கு ஏராளமாக கொடுத்துருக்காரு. இதுதான் நம்ம ஜோலியாக மாறக்கூடாதுங்க. கை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இது என் வேலை கிடையாதப்பா. ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் எனக்கு இருக்கணும் சாமி, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் வீட்டில் உங்களுடைய வேதம் இருக்கணும் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் உங்களுடைய ரத்தம் இருக்கணும் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் உங்களுடைய நாமம் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஆண்டவரே உங்களுடைய துதி எப்போது இருக்கணும் ஆண்டவரே. தேவ சமாதானம் தன்னை போல வருங்க. கண்களை மூடி ஆண்டு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உயிர்த்தெழுந்த திருநாளிலே ஆண்டவர் தரிசனமாகி தன் சீடன்மார்களை பார்த்து, எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்கு சமாதானம். பக்கத்தில் சொல்லுங்க, சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்க, புருஷன் கொடுக்கிற மாதிரி இல்ல, மனைவி கொடுக்கிற மாதிரி இல்ல, பிள்ளைங்க கொடுக்கிற மாதிரி சமாதானம் இல்ல. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். I give my peace unto you. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சரீரத்தை வலியா கவலைப்படாதீங்க, வீட்டில் பிரச்சனையா கவலைப்படாதீங்க. ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் சமாதானம் கிட்ட ஆண்டவரே, என் வீட்டில் சமாதானம் கிட்ட ஆண்டவரே, என் வேலையில் சமாதானம் கிட்ட ஆண்டவரே, என் தொழிலில் சமாதானம் கிட்ட ஆண்டவரே, எங்க சபையில் சமாதானம் கிட்ட ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் ஒருவரோடு கூட ஒருவர் சமாதானம் பொருந்தி வாழுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். கண்களை மூடி ஆண்டு சொல்லலாம், ஓ உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லா கண்களை மூடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரே வார்த்தையும் மன்னாவும் நீர் கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றி சுவாமி. அனுதினமும் நாங்கள் சமாதானமா இருக்க உம்முடைய மெய்யான சமாதானத்தை நீர் அன்றைக்கு ஆண்டவரே பாவியை பார்த்து, பெரும்பாலான ஸ்திரீயை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த மெய்யான சமாதானத்தை இந்த பாவியாக எங்களை ஆண்டவரே நீர் முன்குறித்து எங்களுக்கு எச்சரித்தீரே, அழைத்து அபிஷேகித்து பற்று உடைய கிருபையினால் ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் சாட்சிகளாக இன்றைக்கு நாங்கள் நிலைநிற்க அந்த மெய்யான சமாதானத்தை நாங்கள் ஒருவர் இருக்கிறோமா இல்லையா என்று சிந்தித்து பார்க்க, ஒருவேளை எங்களை அர்ப்பணிக்க நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே, வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. அந்த விடுதலைக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் ஆண்டவரே இருக்கிற மீறுதலையும் அக்கிரமம் பாவத்தையும் மன்னித்து ஒருவேளை மறுபடியுமாய் அந்த மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு எங்கள் ஆலயத்தில் நீர் பேசினதற்காக நன்றி சுவாமி. அதில் நாங்களும் அர்ப்பணித்து நிலைநிற்க கிருபை பாராட்டும். வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவர்களுக்குள் நிலை நிற்கும் போது அவர்கள் கேட்கிறது எதுவோ அது பெற்றுக்கொள்வார் என்ற வார்த்தையின்படி இந்த மெய்யான சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இப்போதே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு வந்த வீட்டில சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில சமாதானம் என்று இன்றைக்கு அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு உள்ளமும் இல்லமும் அந்த மெய்யான சமாதானத்தோடு இருக்க பாதுகாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் வரத்தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாரில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பே. அவர் சமூகமாரில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.